வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இந்த தீபாவளி ஸ்நாக்ஸ் வரிசையில் மூன்றாவதாக ஒரு பிஸ்கட் வெரைட்டி. இதில் மைதாவோ பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இது போல் எதுவும் சேர்க்காமல் கோதுமை மாவு வைத்து சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்கட் வெரைட்டி தான் செய்ய போகிறோம். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல் மூலமாக இந்த மாதிரி ஊறுகாய் வகைகள், இட்லி பொடி வெரைட்டிஸ், ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ் செய்து தரோம். தேவைப்படுறவங்க, அதாவது வீடியோ பார்த்து செய்ய முடியாதவங்க நீங்கள் ஆர்டர் போடலாம். இதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். குறிப்பாக பிரண்டை, சுண்டைக்காய், பாகற்காய் இது போன்றது வச்சு தான் நாம் செய்து கொடுக்குற தொக்கு வகைகளும் இட்லி பொடி வகைகளும் வேணும்னா கேட்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ இன்றைக்கி நாம் செய்ய போகிற கோதுமை பிஸ்கெட்டுக்கு நான் வெள்ளை சர்க்கரை தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும் இல்லை ப்ரௌன் சுகர் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை நான் இப்போ எடுத்துருக்கிறது ஏதாவது ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த கப்பு அளவில் 3/4 கப்பு அளவுக்கு வெள்ளை சர்க்கரை. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் சர்க்கரை. இது கூட ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் போட்டு நல்லா பொடித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணிடணும். இந்த இனிப்பு மிகச்சரியாக இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப மைல்டு ஸ்வீட் தான் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது நம்மளுடைய ஸ்வீட்னஸ் பொறுத்து இந்த சர்க்கரையை நீங்கள் முன்ன பின்ன சேர்த்துக்கலாம். ஆனால் 3/4 கப்புக்கு மேலே சேர்க்காதீங்க. நான் சேர்த்துருக்கிறது சரியான அளவு இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டும் இருக்காது. இப்போ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் ஒரு கப்பு 120 கிராம் கோதுமை மாவு. அப்போ நான் மொத்தமாக எடுத்துருக்கிறது 240லேருந்து 250 கிராம் இதில் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ கோதுமை தாராளமாக இதில் சேர்க்கலாம். 1/4 கிலோ கோதுமை மாவு சேர்த்து நல்லா அந்த சர்க்கரையோடு கலந்து விட்டுடுங்க. ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்து இந்த சர்க்கரை, உப்பு, கோதுமை மாவு எல்லாமே ஒன்றும் நல்லா அப்படியே கலக்கிற மாதிரி கலந்துடணும். இது கலந்ததுக்கப்புறமா இதில் நாம் நெய் சேர்க்கணும். நெய் காய்ச்சிட்டு தான் சேர்க்கணும், ஆனால் சூடாக சேர்த்துடக்கூடாது. நெய் எவ்வளோ அளவு எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது கட்டியாக இருக்குது நெய். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். இந்த நெய்யை நம்ம காய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நெய் வந்துச்சு. நமக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் பயன்படும். எல்லா நெய்யும் நம்ம பயன்படுத்த போகிறோன்னு கிடையாது. அந்த மாவுக்கு சரியான பதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது உருக்காத நெய் நம்ம டேபிள் ஸ்பூனில் எடுக்கணும், டீஸ்பூன் கிடையாது. இப்போ பார்த்தீங்களே, இது டேபிள் ஸ்பூன். இதால் நல்லா ஃபுல்லாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா மிகச்சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உருக்கி எடுத்துருக்கிறேன். கப்பில் ஒரு அரை கப்பு அளவுக்கு இருக்குது. எல்லாத்தையும் நான் சேர்க்க போகிறது கிடையாது. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான். இந்த நெய்யை நல்லா கொஞ்சம் வார்ம் ஆகிற வரைக்கும் ஆற விட்டுறணும். ரொம்ப கொதிக்க மாவில் சேர்த்துடக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஆறிடணும். அதுக்கப்புறமா சேருங்க. இப்போ சேர்த்து இந்த மாவும் இந்த நெய்யும் சேர்ந்து ஒரு மாவுலேயும் இந்த நெய் படுற மாதிரி நல்லா அதில் கிளறி எடுக்கணும். நாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி நல்லா கலந்துட்டு நாம் அந்த மாவை பிடிச்சி விட்டோம்னா அது நல்லா பிடிச்சி கீழே உதிர்க்கணும். நாம் அந்த பக்குவத்துக்கு நாம் மாவு பிசையணும். பாருங்கள், எல்லா கோதுமை மாவுலேயும் இந்த நெய் நல்லா விரவி விடணும். நெய் இல்லை, நான் பட்டர் சேர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் பட்டர் சேர்க்கலாம், இன்னுமே நல்லா தான் இருக்கும். நெய் இருந்ததுன்னா நெய் சேருங்க, வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் எல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே நாம் கிளறியாச்சு. இந்த நெய் அளவுக்கு நமக்கு மிச்சம் இருக்குது. அதனால் நீங்கள் மாவுக்கு தேவையான அளவுக்கு தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அதிகமாகவும் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாவு பிசைகிறதுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை பால் கூட சேர்க்கலாம், ரொம்ப சில்லுன்னெலாம் சேர்த்துறாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சேருங்க. எதுவுமே தண்ணி ஊற்றி பிசையலாமான்னா தாராளமாக தண்ணி ஊற்றி கூட நம்ம பிசையலாம். பால் சேர்க்கும் போது இந்த பிஸ்கட்டுக்கு ஒரு தனி சுவை கொடுக்கும். எப்போவுமே இந்த நெய், பால் எல்லாம் சேர்ந்து அந்த பிஸ்கட் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கோதுமை பிஸ்கட்டு. அதனால் தேவையான அளவுக்கு பால் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஏன்னா இதில் சர்க்கரை நம்ம பொடிச்சு சேர்த்துருக்குறோம், நெய் நம்ம காய்ச்சி அந்த மிதமான சூட்டில் சேர்த்துருக்குறோம். அந்த சர்க்கரை இலகும். அதனால் நீங்கள் நிறையா கொஞ்சம் பால் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே மாவு நீர்த்து போன மாதிரி ஆகிடும். அப்புறம் நமக்கு சரியான பக்குவம் கொண்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து இது போல் மாவை பிசையணும். கடைசியாக கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சு முடித்தாச்சு. இதை நம்ம ஊற வைக்கணும்ல அவசியம் கிடையாது. இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ அதை ஈக்குவலாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், எனக்கு ஒரு 5 உருண்டை வந்துச்சு. இப்போ இந்த ஈக்குவலாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் தான் நம்ம தேய்க்க போகிறோம்.
நமக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ, நீங்கள் சின்ன சின்னதாக தான் வேணும்னு சொன்னால் சக்கரப்பாளி மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சக்கரப்பாளி மாதிரி சின்ன சின்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி நம்ம மைதாவில் வந்து செய்வோம் இல்லையா குட்டி குட்டியாக, அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இல்லை எனக்கு வந்துட்டு வேறு வேறு வடிவத்தில் வேணும், பூ மாதிரி வேணும், ஹார்ட் ஷேப்பில் வேணும், டைமண்ட் ஷேப்பில் வேணும், முக்கோணத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கி கட்டர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வடிவத்தில் நீங்கள் போட்டு எடுக்கலாம். நான் வந்து என்கிட்ட அந்த மாதிரி கட்டர்ஸ்லாம் கிடையாது, அதனால் ஒரு சின்ன மூடி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பிஸ்கட் வடிவத்துக்கே நல்லா பெருசாகவே நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதோடைய ஒன்றோட திக்னஸ் வந்து 1/4 இன்ச்சு திக்காவது இருக்கணுங்க கண்டிப்பாக. அதனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூடுதல் திக்காக இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மெலிசாக மட்டும் இதை தேய்ச்சிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப சப்பையாக அடை மாதிரி ஆகிடும், இந்த தட்டைங்க செய்கிற மாதிரி ஆகிடும். அதனால் திக்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ஒரே அளவில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் போதே இன்னும் நல்லா இருக்குது. இப்போ நாம் இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். இதை பேக் பண்ண போகிறது கிடையாது. நம்ம சேனலில் போன வருடம் நான் எப்படி பேக் பண்ணி கீ பிஸ்கெட் செய்யலாம், கோதுமை மாவில் கோதுமையும் நெய்யும் சேர்த்து பிஸ்கட் எப்படி செய்யலாம், அதாவது பேக்கிங் மெத்தட் கடாயில் வச்சு செய்கிறது போட்டிருக்கிறேன். நான் லிங்க் தரேன், வேணும்னு அதுவும் பாருங்கள். ரொம்பவே சுவையாகவே இருக்கும். இது வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கிற மெத்தட் இது. அதனால் இதையுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அது நம்ம வீட்டில் செய்த பிஸ்கட்டுன்றதுனாலே அது ஒரு தனி சுவையாகவே இருக்குதுங்க. அது நெய், பால், சர்க்கரை, கோதுமை மாவு எல்லாமே சேரும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய் வந்து மிதமான சூடு தான் காயணும், அதிகமாக ஹீட் ஆகிடக்கூடாது. அந்த மீடியம் ஹாட்னஸ் வந்ததும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதாவது முழுசாகவே நீங்கள் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொரித்து எடுக்கணும். போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் ஒரு பக்கம் விடக்கூடாது. போட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட் கழித்து திருப்பி போட ஆரம்பிச்சிடணும். இது மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் இதை வறுத்து எடுக்கணும் நாம். இது எப்படின்னா ரொம்ப டார்க்காகவும் ஆகிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப மொறுமொறுன்னு ஆகணும், நல்லா டார்க்கானால் தான் மொறுமொறுன்னு இருக்குது, நான் எடுக்கும் போது சாஃப்ட்னஸ் தெரியுது அப்படிலாம் கவலைப்பட வேண்டாங்க. அந்த லைட்டு ப்ரௌன் கலர், அந்த கோல்டன் ப்ரௌன் லைட்டாக திரும்பும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ரொம்ப டார்க்காக வந்துட்டு கலர் மாறக்கூடாது. இன்னொன்று, இந்த பிஸ்கட்டை நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கும் போது சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா அழுந்தோம், சாஃப்டாக இருக்கும். ஐயோ அது இன்னும் வேகலையே அப்படின்னு நம்ம எண்ணெயிலலாம் போடக்கூடாது. அப்படியே எடுத்து வச்சிருங்க. நல்லா ஆற விட்டுட்டால் கிறிஸ்பியாக ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் வந்து நான் வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ஒரு பிஸ்கட்டும். அப்போ தான் நமக்கு பொரிச்சு எடுக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் நம்ம சோடா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. ஆனாலுமே அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பிஸ்கட்டு. நல்லா கிறிஸ்பியாக, அதே மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர், ஒரு கிறிஸ்பி நேச்சர் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம எடுத்த மாவுக்கு மொத்தமாக ஒரு 21 பிஸ்கட் வந்ததுங்க. ஒரு பிஸ்கெட்டும் 40 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. அதாவது நாம் எடுத்த பொருளெல்லாம் டோட்டலாக ஒரு 400 கிராம் கணக்கு வச்சுட்டோன்னா நமக்கு 800 கிராமுக்கு வந்து பிஸ்கட் கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட் பிஸ்கட், அதாவது கோதுமை பிஸ்கட் செய்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாவோ இல்லை சாதாரணமாக பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கோ பயன்படும். நமக்கு வீட்டிலே செய்யும் போது நம்ம எல்லா பொருளும் நம்ம கண் பார்வையில் சேர்க்குறோம், ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த கோதுமை பிஸ்கெட், வீட் பிஸ்கெட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க. பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க ஆறின உடனே. நன்றி.